ஹலோ வியூவர்ஸ். 2வது வருஷம் வரலட்சுமி பூஜை நல்லபடியா முடிஞ்சது எங்க வீட்ல. லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட்ன்றதுனால நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியிருக்கேன். போன வருஷம் அச்சதா பண்ணல. சாமிக்கு புடவையும் நகையும் வைக்கல. வந்தவங்கள நிக்க வச்சே தாம்பூலம் குடுத்துட்டேன் பதட்டத்துல. ஒவ்வொரு வருஷம் பண்ணும்போது தான் நெறைய கத்துக்கிறோம். போன வருஷம் Thursday ஃபுல்லா ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரைடே லீவ் போட்டு எல்லா வேலையும் ஒரே நாள் செஞ்சுட்டு இருந்தேன். நைட் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இந்த வருஷம் Thursday ஆகஸ்ட் 15 எல்லாருக்கும் லீவு. எனக்கும் இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஆனா கடைக்கு கிளம்பும்போது பசங்களும் கூட வரணும்னு அடம் பண்ணி வந்துட்டாங்க. அன்னைக்கு வெயில் ரொம்ப. வாழை இலை நான் வீட்டுக்கு வரும்போதே லைட்டா வாடி போயிடுச்சு. தண்ணி எவ்வளவு குடிச்சாலும் பத்தல எனக்கு. தாகம் இருந்துட்டே இருந்துச்சு. வருஷம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தேங்காய் கொடுக்கல. இந்த வருஷம் அவங்களுக்கும் சேர்த்து தேங்காய் வாங்கியிருக்கேன். நான் பிளான் பண்ணது 7 தட்டு. ஒவ்வொரு தட்டுலையும் ஒரு பிளவுஸ் பிட்டு, 2 கண்ணாடி வளையல், கட்டி மஞ்சள் 1, பூ, ஒரு தேங்காய், மஞ்சள் கயிறு, ₹1 காயின் 1, வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம். மொத்தம் 9 கணக்கு வந்துச்சு. இந்த வருஷம் அம்மாக்கு காட்டன் saree எடுத்திருக்கேன். அதையே அவங்களுக்கு தட்டுல வச்சு கொடுத்துட்டேன். சாமிக்கு ப்ளூ அண்ட் எல்லோல காட்டன் saree எடுத்திருக்கேன். மஞ்சள் கயிறு 3 மட்டும் கடையில வாங்கினது. அது போக 7 கயிறும், எனக்கு கையில கட்டுறதுக்கு 9 நூல் கயிறும், வீட்லயே காட்டன் நூல்ல மஞ்சள் தடவி காய வச்சிட்டேன். அந்த மஞ்சள் கூடவே இன்னும் கொஞ்சம் மஞ்சள் போட்டு பச்சரிசியில அச்சதையும் பண்ணியாச்சு. பூ கட்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு கட்டின பூ வாங்காம அரும்பு வாங்கிட்டு வந்தேன். 100 கிராம் தான். அதை கட்டுறதுக்கே எனக்கு 40 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கடையில கிடைக்கிற மாதிரி நெருக்கமா கட்ட வராது. ஓரளவுக்கு வரும். பூ மலர்றதுக்கு முன்னாடியே கட்டி முடிச்சிட்டேன். கொரோனா லாக்டவுன்ல பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட கத்துக்கிட்டது. மல்லிப்பூ ஸ்மெல்க்கு நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி குறையும் அண்ட் நம்ம கான்சென்ட்ரேஷன் லெவல் நல்லா இருக்கும். இன்னொன்னு சொல்லுவாங்க, பூக்கட்டி பழகுனா பொறுமையா இருக்க பழகும்னு. இது உண்மையான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல நம்ம தலையில பூ வச்சா தனி அழகுதான். ஃப்ரைடே மார்னிங் மஞ்சள் மிளகு போட்டு பால் மட்டும் குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் 2 வாழைப்பழம் சாப்பிட்டேன். நான் கொஞ்ச நேரம் பசியோட இருந்தேன்னா கை நடுங்க ஆரம்பிச்சிரும். ஆனா அன்னைக்கு எனக்கு நைட் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. முதல்ல பிள்ளையார்ட்ட நம்ம குலதெய்வம்ட்ட இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு லக்ஷ்மி தேவி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு புடவை நகை கொடுத்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூவும் அட்சதையும் போடுவோம். மகாலட்சுமி அஷ்டோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் படிச்சுட்டு ஊதுபத்தி தீபம் காமிச்சிட்டு சாமிக்கு சாப்பிட நாம செஞ்சு வச்ச நைவேத்தியம் பழங்கள் கொடுத்து தண்ணியும் கொடுத்துட்டு லாஸ்டா சாமிக்கு தாம்பூலம் கொடுக்கணும். கொஞ்ச நேரம் பஜனை பாடிட்டு இருந்தோம். கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு நான் என் கையில நொம்பு கயிறு கட்டிட்டு எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டோம். ஹோட்டல்ல இட்லி வடை சாம்பார் சட்னி வாங்கிட்டு வந்தாங்க அப்பா. வீட்டுல பானகம் பரமன்னம் மெதுவடை சுசியும் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சந்தனம் குங்குமம் தாம்பூலம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். போகும்போது தான் ஒரு அக்கா சொன்னாங்க, போட்டோ வீடியோ எடுத்திருந்தா எங்களுக்கு சென்ட் பண்ணுன்னு. எனக்கு அப்போதான் ஞாபகம் வருது. Thursday வீடியோ எடுத்தோம். ஃப்ரைடே ஃபுல்லா ஒரு போட்டோ கூட நான் எடுக்கல என் போன்ல. போனையே மறந்துட்டேன். அப்போதான் என் பொண்ணு வந்து சொல்றா, மம்மி நான் போட்டோ எடுத்திருக்கேன், நீ அதை யூஸ் பண்ணிக்கோ மம்மி அப்படின்னா. எனக்கு அப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுதான் இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். என் வீட்டுக்கு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய் பாய்.